கேட்கறாங்க மைக் பாதம் பணிந்திட்டு நான் பணிவிடைகள் நான் செய்தேன் பணிவிடைகள் நான் செய்தேன் காலையிலே எழுந்திருச்சு இன்னைக்கு கங்கையிலே நீராடி கங்கையிலே நீராடி கங்கையிலே நீராடி சம்பு நீரெடுத்து ஒரு சம்பு நீரெடுத்து ஒரு சம்பு நீரெடுத்து வேப்ப மரத்தினிலே வடக்காம உரகப்பினிலே ஒரு வீடு குடைபிடிங்கி ஒரு வீடு குடைபிடிங்கி சேகரித்து இன்னைக்கு குத்த வைத்தேன் மண்டிலையே குத்த வைத்தேன் மண்டிலையே குத்த வைத்தேன் மண்டிலையே தோட்டம் நான் திறந்து இன்னைக்கு தண்ணி தட்டு ஓடித்தேன் தண்ணி தட்டு ஓடித்தேன் தண்ணி தட்டு ஓடித்தேன் நான் திறந்து இன்னைக்கு வகையா பூப்பறித்து வகையா பூப்பறித்து வகையா பூப்பறித்து வாழையா இளவாழ நறுத்து இளவாழ நறுத்து இளவாழ நறுத்து சரந்தொடுத்து மாயனுக்கு போட்டுட்டேன் பூமாலை போட்டுட்டேன் பூமாலை போட்டுட்டேன் பூமாலை உனக்கு கடலே ஒரு கடலே உனக்கு அவனு சர்க்கரை இன்னைக்கு அழகாக தான் பிடித்து அழகாக தான் பிடித்து இன்னைக்கு வேண்டியதை நான் படைத்து வேண்டியதை நான் படைத்து வேண்டியதை நான் படைத்து உனக்கு உதவி சாம்பிராணி இன்னைக்கு உள்ளமையில தான் படைத்து உள்ளமையில தான் படைத்து உள்ளமையில தான் படைத்து மண்டியிலே நானும் வந்தேன் மண்டியிலே நானும் வந்தேன் மண்டியிலே நானும் வந்தேன் மாயனோட வில்லப்பா மாயா நீ மலவலண்டே வந்தரங்க
வீரதண்டே உனக்கு கையிலே விட்டருவா கையிலே விட்டருவா கையிலே விட்டருவா இந்த கிராமத்தை காத்திட்டு காவல் தெய்வ கருப்பையா பாலம் பணிஞ்சிட்டேன் நான் பணிஞ்சிட்டேன் இந்த நேரம் பணிஞ்சிட்டேன் இந்த நேரம் பணிஞ்சிட்டேன் இந்த நேரம் பக்க துணை இருந்து இன்னைக்கு என்ன பாதுகாக்க வேணும் அப்பா பாதுகாக்க வேணும் வடிவான காளியவா வடிவான காளியவா வடிவான காளியவா சந்திரக்க பொட்டலையே அவ செவ்வாட காளியவா செவ்வாட காளியவா செவ்வாட காளியவா குட்டிதான் குடிப்பவளா அவ குறி சொல்லு காளியவா குறி சொல்லு காளியவா குறி சொல்லு காளியவா நீ மண்ணுக்கு ஓடி வாத்தா மண்ணுக்கு ஓடி வாத்தா இன்னைக்கு சிவனே நினைச்சே இன்னைக்கு சிவராமம் தானி விட்டேன் சிவராமம் தானி விட்டேன் சிவராமம் தானி விட்டேன் அந்த அரியே நான் நினைச்சேன் இன்னைக்கு ஹரிராமம் தானி விட்டேன் ஹரிராமம் தானி விட்டேன் ஹரிராமம் தானி விட்டேன் அந்த அரியின் சிவனுமாக இன்னைக்கு நான் தினமோ நான் வரவே இன்னைக்கு அரியனுடைய அச்சரத்தை இன்னைக்கு அன்பாக மனிதனே அன்பாக மனிதனே நான் என் பெருமாள் நோக்கியே நான் எடுத்துட்டேன் சிவகலையே என் பெருமாளே இன்னைக்கு எனக்கு உதவி ஐயருப்பாய் எனக்கு உதவி ஐயருப்பா பாரமலை காட்டிலே நீ பதுக்கலைய வைத்தவப்பா பதுக்கலைய வைத்தவப்பா நீ ஒரு நெல்லே முறுக்கு நீ உருவத்தை மாற்றிய நீ உலகளந்த மாய வந்தா நீ பாரத பொருளையே நீ தேரோட்டிய மாயவனே தேரோட்டிய மாயவனே தேரோட்டிய மாயவனே பார்க்கடலில் பள்ளி கொண்ட என் பாரமல மாயவனே நீ 18 நாள் போரே நீ பாங்காக வென்றவையா பாங்காக வென்றவையா பாங்காக வென்றவையா நீ சூரியனே சக்கரத்தா சுருக்காவா மறைத்தவனே தர்மரே கூட்டத்தையே நீ தவமிருந்து
அத்தவன் பார்த்தவன் இருந்து அத்தவன் எவனுக்கு ஒன்பெருமே சொல்லவே ஒன்பெருமே சொல்லவே மாயா எனக்கு ஒரு நாளுக்கும் பத்தாது எனக்கு இருந்தாது காணாது இருந்தால் ஏப்பா மதுரைக்கு நேர்வடைக்கு மாயவனே நீ இருக்கு மாயவனே நீ இருக்கு ஏப்பா உனவு அறிஞ்சியே நானலைக்கு நீ வந்துருப்பா
கருவடி
வாணி இந்த கால் வண்டியாடா மாசான வாசலிலே மாற்றி நான் பார்த்தேன் கனத்த வரந்தான்னு பார்த்தேன் அதுக்கு டாக்டர் காற்று வர அடைக்கிட்டு வருவாங்க. దాన్ని ఆడకుండా ఉంచుదా ఉడికి
வச்சதொரு பண்டையமோ வச்சதொரு பார்த்தேன் என்று கணக்கெடுத்து நல்லதொரு தொட்டமான ஒரு தொட்டமாக புரிந்து விளங்கமான நல்லதொரு தோட்டம் மென்மையான ஒரு தோட்டம் குடும்பம் பார்க்கறதுக்கு பவட்டமாக 4 பேரை போல நல்லதொரு தோட்டம் உடம்புல நிம்மதியிலே நம்பலாம். எது எடுத்தாலும் தடங்களாகுது, எது எடுத்தாலும் விளங்கும்போது ஒரு காரியத்தை நினைச்சு போனால் நடப்பது ஒழுங்கு நடக்க மாட்டேங்குது. ஆட்சி படித்து அடப்பான ஒரு தோட்டமும் உடம்புல நம்பளமான ஒரு தோட்டம் வளர்க்குது. என்னப்பா இது என்னடா, இது எதனால அப்படின்னு காலப்பசகா நேரப்பசகா வஞ்சன வழியா செவினியா மைவழிகளை மாற்று வழிகளா இல்லை காத்துக்கிறது போய் இருந்தாலும் மணிநாட கோளாறா எதனால கோளாறு அப்படின்னு சொல்கிறது தெளிவாக. வாழை குருத்து போல வகையான ஆளுதான் தேக்கு மரம் போல திடமான ஆளுதான் இருந்தாலும் உடம்புல நிம்மதி. சில நேரத்தில் பசிச்சாலும் சாப்பிட முடியல, படுத்தாலும் தூங்க முடியல, துக்கத்திலையும் பங்கு. எது எடுத்தாலும் தடங்கள், எது எடுத்தாலும் விளக்கம். ஒரு காரியத்தை நினைச்சு போனால் நடப்பது ஒருத்தர் நடக்க மாட்டோம். சில நேரத்தில் எந்த வேலை எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு உடம்புடைய சிறு மூலமான ஒரு கட்டம் நடந்து. இது எதனால அப்படின்னு இது காலப்பசகா நேரப்பசகா மஞ்சள் வழியா செய்வதியா மைவழிகளா மாற்றுவதில் காத்துக்கிறது மணிகளை கொடாராம. காலப்பசகு நேரப்பசகுன்னு சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு பெண்ணாகப்பட்டவர் ஒரு கெட்ட இனத்தில் வஞ்ச இனத்தில் ஒரு தொழிற்கலத்தை மைவேலைகள் மாற்று வேலை செய்து இந்த காணாகப்பட்டவர்களுக்கு விலங்கமான ஒரு தொட்டம் கெடுதல் பண்ண ஒரு தொட்டம் வச்சு இன்னைக்கு அதனால் பார்க்குற தொழிலுக்கும் பங்கமாவது காசு பணம் விரயமாவது எதை எடுத்தாலும் தடங்களாவது உடம்புலின் ரொம்பமான ஒரு தொட்டம் நடந்து குடும்பத்திலே ஆட்சி பண்ணிட்டு குடும்பத்திலே முடக்காடப்படும் குடும்பத்திலே நிம்மதி. இந்த குடும்பத்தில் இருக்கிற மக்கள் 4 நாளைக்கு நல்ல மக்கள் காலையை சுகத்தோட 10 நாளைக்கு இருக்கிற அதிகாரிகள் மாற்றி மாற்றி நம்பலாம். குடும்பத்துக்குள்ளே குழப்பம் பல சித்திரவதையான ஒரு தொட்டம் பெருத்த நம்பளை நடந்துட்டு என்ன பண்ணும். இது மாறுமா மாறாதா இல்லை தீருமா தீரங்க மாற்றி தெரிவிக்க போகிறாங்க. இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன். ஏழைக்கு எரியவர் பைரவர் கோயிலுக்கும் ஏழைக்கு பைரவர் கோயிலில் போய் அவருக்கு சிவப்பு கலரில் வஸ்திரத்தை கட்டி ஒரு பூமலையை போட்டு தேங்காய் வளர்த்த யார் வச்சவனையோ எவர் வச்சவன் எனக்கு தெரியாது, யார் வச்ச மையோ எவர் வச்சவன் எனக்கு தெரியாது, யார் அள்ளி தூக்கணும் அது எனக்கு தெரியாது. என்னையும் பாதிச்சு என் குடும்பத்தையும் பாய்ச்சி வாழ்க்கையை பாய்ச்சிக்கிட்டு இந்த நேரத்தில் இந்த மிசலம் மாறுறது சேலம் கொடுக்குற வாசலுக்கு ஒரு கொடுக்குற உடம்புல இருக்கு நம்மளுக்கு கண்ணில் கருத்து குலசாமிக்கு தெரியல. ஏப்பா குலசாமி குலதெய்வம் தெய்வத்தை வணங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு தெய்வத்தை நினைச்சு அந்த தெய்வம் தான் நம்ம குலதெய்வமா இல்லை வேற குலதெய்வமா அப்படின்னு பெருத்து விலங்கமாக ஒரு தொடக்கத்தில் மன குழப்பத்தில் இருக்கு. என்ன படம் சொல்லணும். உன் குலதெய்வம் முன்னோர்கள் வணங்கின தெய்வம் எந்த தெய்வம், இப்போ நம்ம வணங்குற தெய்வம் எந்த தெய்வம், இல்லை அந்த தெய்வம் தான் நம்ம குலதெய்வமா இல்லை இதுக்கு முன்னாடி உள்ள எந்த தெய்வம் தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி இந்த அதையும் திடமுறை எனக்கு கேட்க அதையும் பார்த்தேன், அதையும் கண்டேன், அதையும் கணக்கெடுத்துப்பேன். உன்னுடைய வழி வழியே முன்னோர்கள் வணங்கின தெய்வம் ஒரு ஆண் தெய்வமாகப்பட்டது ஒரு தோட்டம். ஆண் தெய்வம் ஆண் தெய்வத்திலே எத்தனை தெய்வம் இருக்கிறது எந்த தெய்வம் அப்படின்னு கச்சைக்குடைய கருங்கச்சக்காரனா இல்லை வெள்ளை குதிரைக்கார வீச்சுவாள்காரனா இல்லை சூடாயுதக்காரனா அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் பார்த்தேன், அதையும் கண்டேன், அதையும் கணக்கெடுத்து. உன்னுடைய குலதெய்வம் முன்னோர்கள் வணங்கினது கச்சைக்குடைய கருங்கச்சக்காரன். கருங்கச்சக்காரன் எத்தனை தெய்வம் இருக்காது எந்த தெய்வம். மாறனும் கருங்கச்சக்காரன் தான், முனியனும் கருங்கச்சக்காரன் தான், மாயனும் கருங்கச்சக்காரன் தான், கருப்பனும் கருங்கச்சக்காரன் தான், எல்லாரும் கருங்கச்சக்காரன் அதுலேயும் எந்த தெய்வம் அப்படின்னு அதையும் பார்த்தேன், அதையும் கண்டேன், அதையும் கணக்கு. உன்னுடைய குலதெய்வமாகப்பட்டது கச்சைக்குரிய கருங்கச்சக்காரனாகப்பட்ட ஒரு வீச்சு வாழ்க்காரன் கற்பனாகப்பட்டவன். கற்பனாகப்பட்டவன் அவன் எங்கே இருக்கா, எந்த இடத்துல இருக்கா, எந்த திசையில் இருக்கா அப்படின்னு அதிகம் கேட்டேன். ஆனால் இப்பவும் ஒரு தெய்வத்தை நினைச்சுதான் நீங்கள் மனையில் வணங்கிட்டு வரீங்க. அந்த தெய்வம் தான் நாம குலதெய்வம் அப்படின்னு பார்த்தேன். உன்னுடைய தெய்வமாகப்பட்டது கச்சைக்குரிய கருங்கச்சக்காரை கற்பனாகப்பட்டது. அவன் இருக்கிற இடம் எங்கே, அவன் எந்த திசையில் இருக்கான் அப்படின்னு அதையும் என்ன சில படங்கள் அதையும் பார்த்தேன், அதையும் கண்டேன், அதையும் நடக்குது. உன்னுடைய தெய்வமாகப்பட்டது இருக்கிற எல்லையில் இருக்கான்னு சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. இடம் விட்டு என இல்லை. நீ இருக்கும் இடத்திலிருந்து உன் மனை இருக்கும் இடத்தில் மனை இருக்கும் இடத்திலிருந்து வடமேற்கு திசை வடமேற்கு திசை வடமேற்கு திசையிலே அது ஒரு பெரிய ஒரு நகரமாகப்பட்ட ஒரு தோட்டம். அதுல இருப்பது ஒரு தோட்டம் ஒரு தெய்வம். அதுவும் ஒரு கற்பனை செய்தி. அதை போய் வணங்கி இப்பவும் ஒரு ஆண் தெய்வத்தை நினைச்சு நம்ம வணங்கிட்டு வரீங்க. வணங்கலாம் வணங்கலையா வணங்கிட்டு வரீங்கள. அது எந்த தெய்வத்தை நினைச்சு வணங்கிட்டு வர்றேன். அது ஒரு குலதெய்வம். உன்னுடைய குலதெய்வம் கற்பனாகப்பட்ட நீ கற்பனாகப்பட்டவன் சொல்ற கற்பனை வணங்கி நல்லது தோட்டம். சிவன் கிடையாது. உன்னுடைய சிவகோத்திரம் கிடையாது. நீ விஷ்ணுகோத்திரம். விஷ்ணுகோத்திரம் பெருமாளுக்கு உடையது. சொல்ல தெளிவாக கேட்டு பெருமாளுக்கு அர்ப்பணம் தான் உன்னுடைய குலதெய்வம். அதை வணங்கிக்க
கருத்தறிவன் போடப்படாது. மனைவி பிரிஞ்சிருக்காரு. அந்த குடும்பத்திலே குழப்பம் செலுத்தினார் பேப்பேன். ஒரு பெண்ணாகப்பட்டவர் தொழிற்கலந்த மைவேலைகள் மாற்றி செய்த குடும்பமே வம்பாகணும் வகபாசமானும் பிரிஞ்சு ஒரு பாதகத்தி வச்சவை பத்திக்கிட்டு முதவார்த்தையை சொன்னேன். சொல்லலையா? என்ன சொன்னேன்? ஒரு பெண்ணாகப்பட்டவர் கெட்ட நேரத்தில் வஞ்சகத்தில் ஒரு தொழிற்கலந்த மைவேலைகள் மாற்றி செய்த குடும்பத்தில் வம்பாகணும் வகபாசனும் குடும்பத்தில் பெருத்த நம்ம பாதகத்தி வச்சவை பத்திக்கிட்டேன்னு சொன்னேன். அந்த பாதகத்தி யார் அப்படின்னு கேட்பேன். அவ தாயை சேர்ந்தவளா, தாப்பனை சேர்ந்தவளா, ஆணை சேர்ந்தவளா, பெண்ணை சேர்ந்தவளா, அரசனை சேர்ந்தவளா, ஒட்டவளா, உடந்தையா, அடுத்த ஒரு தோற்றமா, இல்லை அடுத்த சாதியா, அடுத்த இனவான், அடுத்த சாதி அடுத்த இனம் சொல்றதுக்கு அதிகம். உடைய படைக்கப்பட்ட அரசவழி படைக்கப்பட்ட அரசவழியில் அடுத்த வழியில் வாழ வந்த பெண்ணாக்கப்பட்டவர் பாதகத்தை வச்சு போய் பற்றிக்கிட்டேன். நான் சொன்ன பரிகாரத்தை 3 வியாழக்கிழமை அது பாருக்கணியா பாசகோட உடம்புல இனிமே எந்த அவரோட மாயன் காலத்தில் பெருமாளி கற்பனை மனை அடுத்து பார்த்தேன். அந்த கணக்கு நல்லதொரு தோற்றமான நன்மையான ஒரு தோற்றம், நல்லதொரு தோற்றம், நன்மையான ஒரு தோற்றமாக மாலையிட்ட காலத்திலிருந்து வம்சமுந்தலையிலே வாரிசு பெறுது. மாலையிட்ட காலத்திலிருந்து வம்சமுந்தலையிலே வாரிசு பெறுது. நமக்கு குழந்தை பாக்கிய இருக்கா இல்லையா அப்படின்னு மாய வாசல் மனநிலையில் உட்கார்ந்து மாலையிட்ட காலத்திலிருந்து வம்சமுந்தலையிலே கொடுத்தும் பலன் என்று அழிஞ்சது ஒரு தொட்டக்கால 9 வில்லங்கள் ரொம்ப மன ஒரு தொட்டமாச்சு. நமக்கு குழந்தை பாக்கிய இருக்கா இல்லையா தலையெழுத்தா இப்படித்தானா அப்படின்னு மாய வாசல் உட்கார்ந்து கேட்டு வாழைக்கு அடியில் கண்டு தொழுத்தது போல உனக்கு வம்சந்தலையும் வாரிசு பெறும் கவலைப்படாது. இந்த பெண்ணாகப்பட்டவளுக்கு ஒரு பச்சை சொல்றேன். 1-2-7 நாளைக்கு செஞ்சு சமத்தா போய் வனத்தில் வைப்பார். அம்மன் பச்சரிசி இலையுது. அந்த அம்மன் பச்சரிசியிலே காலையில வெறும் வயசுல 1-2-7 நாளைக்கு பசுமாட்டு மூரில் ஏற்றி நீராரத்தில் பெண்ணாகப்பட்ட சாப்பிட்டு மாய மடிப்பிச்சை கொடுக்கப்படும். மண்டி கொடுத்து தவற விடாம வாங்க. நீ வந்து இங்கே வா. மாலையிட்ட காலத்திலிருந்து வம்சமும் தலையில பாரிசும் பெருகல. நமக்கு குழந்தை பாக்கிய இருக்கா இல்லையா இல்லை நம்ம தலையெழுத்த இப்படித்தான் அப்படின்னு பாதகத்து நீ மாய வாசல்ல மணலை உட்கார்ந்துருக்க. பச்சை குடலுக்காரி பாப்பாத்தி வத்தவன் பச்சை குடலுக்காரி பாப்பாத்தி வத்தவங்க அந்த அஞ்சன வைக்கறி மாணிக்க வெள்ளி என் சின்ன சின்ன சேவலையே அடிமுத்து தீர்த்தகர ராக்கி ஆயிரம் சேர்ந்தவருக்கு வடிவச்ச கொடுக்க உனக்கு பிறக்கிறது ஆண் குழந்தை. உனக்கு மாயமா பிறக்கிற மாயக்கண்ணு பேர் வச்ச மாயக்கண்ணு கொடுத்த வடிவச்சி அவுத்து முடிஞ்சிடாங்க. அப்படியே முடிஞ்சு அடி வச்சுற கட்டு மனையில போய்தான் அவுக்கு பையில விட்டு கையில விட்டுட்டு போயிடாது. மாயன் சொன்னவரை மாற்றி வச்சிடாது. அப்போ வந்து சேர்த்து போய் அடுத்து வெளியே ரொம்ப அது உட்காந்து நல்லதொரு தொற்றும் நன்மையான ஒரு தொற்றும் ஆணாகப்பட்டது மாயம் பார்த்து பரிகாரம் சொல்லி சேர்த்து நல்லதொரு தொற்றும் நல்லா இருக்கா நல்லா இல்லையா பார்த்து பரிகாரம் சொல்லி எந்த வம்புகளோ நல்லதொரு தொற்றமாய் மறுபடியும் மறுபடியும் இது ஆடவே மாறுமா மாறும். இது உடல் நாள் அதிகாரங்களுக்கு மாண்டதோட ஆடி மதப்படி அது பாதத்துல வந்து பங்கன மாய 1000 மணிக்கு அதிகம் கவலைப்படாது. மறுபடியும் கிட்ட வராம பரிகாரம் ஒரு கனி ஒரு கச்சை கை மாலை நேரத்திலே மைய நெட்டு பொழுதே மலவாயில ஒழுங்குவோம். வீட்டு வந்து இலக்கா வந்து ஆணாகப்பட்ட ஆசங்களை மனைவிருக்கும் இடத்திலிருந்து தென்மேற்கு கீழும் அந்த உசுர பாய்ச்சல் கனியெடுத்து 2 திசையும் கச்சை என்னப்பா கச்சை கைண்டு அது தெரியல. உயிருள்ள முட்டை ஒண்ணு ஒரு கனி ஒண்ணு ஒரு கச்சை கை
மாலை நேரத்திலே மையிட்டு முறையில மலவாயில பொழுது உடனே வீட்டு வசா கிழக்க உன் தலையை ஒரு சுத்துக்கொண்டு தலைச்சு விட்டு முன்னாடி உடம்ப தலையை விளைய ஒழுவாங்க தென்மேற்கு திசையில் முட்டை தூக்கி கூட ஒரு சில பாய்ச்சல் கொடுத்து கனியை எடுத்துறது கச்சலை ஏற்கிறது தொடர்ச்சி 5 நாளைக்கு கூட மாறும் அந்த மாதிரி செஞ்சுட்டு மாலை நேரத்தில் பொழுதறிஞ்ச உடனே 7 நாளைக்கு தொடர்ச்சி அப்புறம் ஒவ்வொரு கனியை வாங்கி தலையை சுற்றி எஞ்சிட்டா கிட்டத்திலே வராங்க காத்து தெருவில் கவலைப்படாது மாநில அச்சாரத்தை போட்டு தீட்டத்தை மூஞ்சி இப்படி செஞ்சு கவலைப்பட வேண்டாம் சொல்ற முடிச்சு லட்சம் பள்ளி 30 பார்த்து நடக்கிறது நல்லதொரு தத்துவமான நல்லதொரு தத்துவம் நன்மையான ஒருத்தர் காசு மணம் வரைய வச்சு பொண்ணு வரைய வச்சு பொட்டை வச்ச கரையா மனையில 5 காசுக்கு அதிகாரம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண் நடந்தா பெண்ணுக்கு நல்லாலே பெண் நடந்தா ஆணுக்கு நல்ல ஆணுக்கு அளப்பறையாது பெண்ணுக்கு அளப்பறையாது மாற்றி மாற்றி ரொம்ப என்னப்பா இருக்கா இல்லையா இது என்னடா எதனா எவ்வளவோ முயற்சி பண்ணி உழைச்சாலும் 10 காசு மனையில வச்சு எடுக்கிறதுக்கு அதிகாரம் காசு பணம் வரைய வச்சு பொருள் வரைய வச்சு பொட்டலை குத்த வச்ச கதையா பொட்டலை குத்த வச்சு இருக்கிற மக்கள் நிம்மதியில ஆண் நடந்த பெண்ணுக்கு நல்லாலே பெண்ணு நடந்தா ஆணுக்கு நல்ல ஆணு பொண்ணு இருவரும் காலிகை சுகத்தோட இருந்தா ஆடு மாடு பட்டி இருந்தா பட்டிக்கு சோரமா இந்த மனையில 4 பேர் கண்ணுக்கு பெருமையாகப்பட்ட மாட்டேன் தான் பக்கமா ஆணை பிடிக்கும் பெண்ணை பிடிக்கும் பட்டிய குடும்பத்தில் ஆட்சி பிடிச்சு காசு பணம் வரைய வாங்கி பொருள் இல்லையா இது எதனாலே அப்படின்னு இது காலப்பசகா நேரப்பசகா இந்த மாறுபாடு வேலைகளா இந்த மனித செய்யலாம் இந்த மனையகப்பட்டதிலே மாண்டது ஒரு ஆவியாகப்பட்டது காலகர் பணம் ஒரு பணம் ஒரு மனையில காலகற்பு வந்தாலும் ஒரு மனையில செய்வன தகர்ந்தது இந்த மனையில காலகற்பு வருது இந்த மனையில செய்வன தகர்ந்தது மனையை போட்டு சின்ன செல்லா தண்ணி எடை விட்டு எல்லாரும் கடலுக்கு அங்கிட்டு வந்து அந்த காலகற்பு அங்கேயே வந்துடும் சித்திரம் இன்னைக்கு அதே மாதிரி இந்த காலகற்பு மனையில வருது அந்த யாரு அது தாயை சேர்ந்தவரா தகப்பனை சேர்ந்ததா அணை சேர்ந்ததா பெண்ணை சேர்ந்தா அரசனை சேர்ந்தா உண்டுதா உடனே எல்லாம் அடுத்தது சொந்தமா இல்ல போக்குவரத்து ஓடி வந்தா இது அடுத்த சொல்றதுக்கு அதிகாரம் அரச வழியை எப்ப எதையும் இறந்தவளை அச்சடியில் மட்டும் மனையில வணங்கியா வச்சிருக்கியா போட்டாங்கண்ணா போட்டா அப்பா போட்டா இருக்கு சாமி எடுத்து நான் பீரோல தான் வச்சிருக்கேன் எடுத்து வணங்கல சாமி வச்சிருக்கியான்னு தான் கேட்டேன் இருக்கு சாமி அது மனையில இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அது பாசத்துல ராத்திரி நேரத்திலே நடிச்சவ நேரத்திலே கண்ணுக்கு கருப்பு போல் தோத்துறவா மனைவி சித்திரவதை வரும் யாரா இருந்தாலும் சின்ன குடும்பத்துல மாற்றி மாற்றி அளப்பறங்களுக்கு 4 பேர் படம் நல்லது ஒரு தோட்டம் நம்பளத்தை அது வணங்கக்கூடாது இறங்கும் அது இருந்தா எடுத்து கங்கையில போட்டு அது மனையிலே வந்து இருந்துக்கிச்சு அதை மனையை விட்டு வெளியேற்றிருக்க ஒரு பரிகாரம் சொல்றச்சு ஏழைக்கு எளிய பரிகாரம் சொல்றச்சு சொல்ற திருவாக்கு ஒரு கனி வாங்க ஒரு கனியை வாங்கி மாலை நேரத்திலே மையிட்டு முறையில மழவாயில் வீட்டு வசதி கிழக்க வச்சிருக்கு உன் தலையை ஒரு சுற்றுவோட தலைக்கு ஒரு சுற்றி உன்னோட துண்டு கை கொடுப்பாங்க அதே கனியை மனையில் இருக்கிற எல்லா தலையும் சுற்றுவாங்க சுற்றி முடிஞ்ச உடனே கனி மேல பச்சை கற்பூரத்தை வச்சு எரிய வச்சு வாசலுக்கு முன்னாடி தரவாசல 10 3 சுற்றி அந்த பச்சை கற்பூரத்தை படிக்கு முன்னாடி கூட முட்டு போட்டு எரிய வச்சு அந்த கனியை படிக்கு முன்னாடி வச்சு குத்தி பிச்சு அந்த சாரை படிக்கு முன்னாடி வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் தொடர்ச்சியா 11 நாளைக்கு போட்டு மனைக்கிட்டே வராது புரியுதா அது மனைக்கிட்டே வராது நான் கொடுக்குற கனியை போய் வாசல் கிட்டு நான் கொடுக்குற பொருளை உடம்புல கிட்டு நம்மளும் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரிஞ்சு காட்டு தெரிவித்து வளர்க்கலாம் சொல்ல முடிச்சு அதை நினைக்க வணங்கக்கூடாது ஏன்னா அது பாசத்தில் மனையிலே வந்து இருந்துக்கிச்சு ஆணுக்கு அளப்பறையாவது பெண்ணுக்கு அளப்பறை சின்ன சின்ன ஓடி விளையாடு மனையில் அதுக்கு 9 விலங்க குடும்பத்தை மூலமாக பட்டிக்கும் பங்கமான ஒரு பக்கம் சொல்ல முடிச்சு சொல்லுவா அது மனையில இருக்கா இல்லையாப்பா அதை எடுத்து வெளியில வச்சு அதை வணங்கக்கூடாது சொல்லி சொல்ல முடிச்சு காட்சி தெரிவிக்க வர சரியாப்பா சரி